எனக்குன்னே வருவீங்களாடா? ஆரம்பமேமா ஃபுல்லாக சேரு தான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஓகே 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 தான் ஓகே தான் ஓகே தான். ஷிட். ஒன்றும் ஆகல, லைட்டாக இங்கே தான் ஹிட்டு. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். க்ளீனாக இருந்த வண்டி இப்போ இப்படி ஆயிருக்கு. கன்னியாகுமரியிலேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு 10 ரைடர்ஸ் இங்கேருந்து திருநெல்வேலியில் ஒரு 4 ரைடரும் மதுரையில் ஒரு ரைடரும் மொத்தம் ஒரு 15 பேர் வந்து ரைட் பண்ண போகிறோம். சூப்பரான சன்ரைஸை பார்த்துட்டு இப்போ கன்னியாகுமரியிலேருந்து எல்லாருமே வந்து கிளம்ப போகிறோம். கன்னியாகுமரியிலேருந்து கொடைக்கானல், அதுக்கப்புறம் கொடைக்கானலில் ஒரு பக்கா ஆஃப் ரோட் ட்ரையல். இவ்வளோ நேரம் வந்து ப்ரீஃபிங் நடந்தது. எவ்வளோ தூரம் போக போகிறோம், என்னென்ன ரோட் சைன்ஸு, எங்கே ஃபியூவல் ஸ்டாப்பு, எங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட ரூட் மேப்ஸ் இது எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நடுவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக கனெக்டடாக இருக்க முடியும். பியூட்டிஃபுல்லான சி. உடனே நம்ம ஹைவே எடுத்துருவோம். நேராக திருநெல்வேலி மதுரை அந்த லைனில் வந்து போக ஆரம்பிச்சிருவோம். திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே இந்த மலையை குடஞ்சி போட்ட ரோடு வந்து ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கடந்து போகிறது. அதை தான் இப்போ நாங்கள் அப்படியே சிங்கிள் லேனில் சூப்பராக பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மதுரை வரையும் வந்து மதுரைக்கு அப்புறம் லெஃப்ட் எடுத்திருக்கோம். இங்கேருந்து கொடைக்கானலுக்கான ரூட் ஸ்டார்ட் ஆகியாச்சு. நாங்கள் லெஃப்ட் எடுத்த இடத்துல இருந்து 45 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் போய் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துடும். ஆனால் நாங்கள் ரீச் ஆகிற இடம் வந்து கொடைக்கானலில், கொடைக்கானலுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு மலைப்பகுதி. இப்போ இங்கேருந்து கொடைக்கானல் மலைக்கு செல்லும் பயணம் ஆரம்பிக்கிறது. நம்ம முன்னாடி தெரியுதே பெரிய பெரிய மலை, அந்த மலையை தான் வந்து ஏற போகிறோம். எல்லாருமே இந்த மாதிரி குரூப்பாக ரைட் பண்ணும்போது அது ஒரு சூப்பரான பாண்டிங் ஏற்படும் ஒவ்வொருத்தரோடையும், மோட்டர் சைக்கிளோடவும். அதை இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ரோட்ஸ் எல்லாம் நிறைய இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இன்னும் எதுவுமே சரியாகலை போல். இந்த பிரிட்ஜும் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அதனால் நம்ம இந்த ரூட்டில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். சூப்பரான கண்ட்ரி ரோடு. இவ்வளோ நேரம் ஹைவேல ஓட்டினதுனால இப்போ வந்து இது ஏதோ ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தெரியுது. 2 பக்கமும் தென்னை மரம், அப்படியே அழகாக ஒரு ரோடு போயிட்டுருக்கு. அப்படியே நேராக போனால் நல்ல பெரிய பெரிய மலை தெரியுது. அந்த மலையில் தான் ஏற போகிறோம். அண்ட் இமாலயனில் சுற்றி இமாலயன் ரைடர்ஸோட கொடைக்கானல் மலைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரைடாக இருக்க போது. இவ்வளோ நேரம் வெயிலில் காஞ்சதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப குளுமையாக இருக்க போது. இப்போவே அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கிளைமேட் வந்து இங்கே வெயில் அடித்தாலும் சும்மா அப்படியே ரம்மியமாக இருக்குது. இன்னும் மலை மேலே ஏற ஏற இன்னும் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக. இங்கேருந்து ஃபாரஸ்ட் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அவ்வளோதான், மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நிறைய பெண்ட்ஸ் தான். அப்படியே ஏறிட்டு இருக்க போகிறோம் ஸ்லோவாக. மோஸ்ட்லி 3rd கியரில் 4th கியரில் தான் போக போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி ரெகுலரான கொடைக்கானல் ரூட்டில் தான் நான் போயிருக்கேன். இந்த ரூட் வந்து எனக்கு புதுசு. அதனால தான் பாருங்கள் இந்த ரூட்டில் எந்த டிராஃபிக்குமே இல்லை.
யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் காரோ இல்லை பைக்கோ எங்களை கிராஸ் பண்ணுது. மற்றபடி இந்த ரூட்டில் யாருமே இல்லை. செம்மையாக இருக்குது ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ட்விஸ்டியாக இருக்குது இந்த இடம். யூஸ்வலாக இருக்கிற ரோடை விட ரொம்ப ரொம்ப ட்விஸ்டியாக இருக்குது. இப்போ வந்து பன்றிமலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அநேகமாக அந்த மலை மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அதிகப்படியான கொண்டை ஊசி வளைவு இருக்கிற மலை எதுன்னா அது வந்து கொல்லி மலை. 70 ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏறுற இந்த மலையில் 43 ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. 3வது ஏர்பின் பெண்டை தான் இப்போ நான் தாண்டி இருக்கேன். இன்னும் 40 ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த ரோட்டில் 2 வீலருங்கிறதுனால நம்ம ஈஸியாக போயிட்டுருக்கோம். ஹில் ஸ்டேஷன் ஏறுறப்ப கண்டிப்பாக ஒரு 2 வெஹிக்கிள் போகிற அளவுக்காவது இடம் வேணும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் 2 கார் அட் அ டைமில் போக முடியுமான்னா வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் சில இடத்துலலாம் வந்து எதிரில் இன்னொரு கார் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டம். ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு லெஃப்ட்டு எடுத்து இடம் விட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரூட்டை கார் ஓனர்ஸ் யாரும் ட்ரை பண்ணுறதில்ல போல். கார்ஸ் இல்லாதனால நமக்கு இது ஜாலியாக இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் ஏறுறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்திருக்கு. அதோட பன்றிமலைக்கு இப்போ நான் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அண்ட் கொடைக்கானலுக்கு 76 கிலோமீட்டர் அப்படின்னு போர்டு போட்டிருந்தது. ஸோ முன்னாடி நான் 40 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தேன். 45 கிலோமீட்டர்னு அது ரெகுலரான ரூட்டு போல். ஸோ இந்த ரூட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் வருது. ஆனால் நாங்கள் கொடைக்கானலுக்கும் போகல. அதுக்கு முன்னாடியே ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் வந்து இருக்க போகிறோம். ரொம்ப அடர்த்தியான காடாக இருக்குது. ரொம்ப தோணிமலை 9 கிலோமீட்டர், பன்றிமலை 8 கிலோமீட்டர். நம்ம இப்போ பன்றிமலைக்கு தான் போகிறோம். அதனால் லெஃப்ட் எடுத்துட்டோம். இந்த ரூட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காரில் வர நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மோட்டர் சைக்கிள் தான் பெஸ்ட்டு. காராக இருந்தால் மேபி சின்ன கார், ஜிம்னி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட ஓகே. பெரிய எஸ்யூவி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வரலாம், வர முடியாதுன்னா இல்லை. ஆனால் எதிரில் யாராவது வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம ஒதுங்கி போக வேண்டியதாக இருக்கும். இதுக்காக நிறைய இடத்துல ரிவர்ஸ் போக வேண்டிய வாய்ப்பு வரலாம். அது கொஞ்சம் அநாயகமாக இருக்கும். பார்த்தீங்களா, ரைட்டுன்னு ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப நேரமாக. எங்கேயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு கொஞ்சம் தூரம் கூட வரல. ஒரு 300 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் கூட ஸ்ட்ரெயிட் ரோடு வரல. எல்லாமே வளைவாக தான் இருக்கு. சூப்பராக இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். லாங் ரைட்ஸ் போகிறதும் தாண்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி கர்வி ரோடில் அப்படியே அழகாக ஒரு டார்க்கியான மிஷினில் அப்படி மேலே ஏறுற சுகம் இருக்கு. அது ஒரு தனி சுகம்தான். மேலே ஏற ஏற வெளிச்சம் கம்மியாகிட்டே வருது. இப்போ வரையுமே ஒரு கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 6 கார் தான் நாங்கள் மொத்தமாகவே பார்த்துருக்கேன். லோக்கல் ஒரு 2 காரு, அவுட்டர் காரோ இல்லை மேபி டூரிஸ்ட் வர்றவங்களோ இல்லை இங்கே போயிட்டு வர்றவங்களோ ஒரு 6 கார் தான் மொத்தமாகவே இவ்வளோ நேரத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். யூஷுவல் கொடைக்கானல் ரூட் இல்லாமல் இந்த ரூட்டில் ரைட் பண்ணிட்டு போகலான்னு சூஸ் பண்ண ராயல் என்ஃபீல்ட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இங்கே இப்போ ரைட் பண்ணி போகிறது. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சில்னஸ் ஏறுறது தெரியுது. சில்லுன்னு காற்று க்ளவுஸ்குள்ளே போகுது. செமையாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம். சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. தாண்டிக்குடி 19 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ரோட்ஸ் இங்கே கொஞ்சம் நல்லா இல்லை, பேட்சாக இருக்குது.
எனக்கு முன்னாடி போன ரைடர்ஸை கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு நான் கொஞ்சம் மெதுவாக பின்னாடி வரலான்னு வந்தேன். பார்த்தா எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டில் நான் மட்டும் தனியாக இப்படி ரைட் பண்ணிட்டு போகிறது ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்குது. யாருமே இல்லை இந்த ரூட்டில். ஃபைனலி ஏதோ ஒரு ஜங்ஷனுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணா பின்னான்னு போர்டு இருக்குது. டேர்னு மேலே டேர்னு, இடம் வந்த மாதிரி இல்லை, போயிட்டே இருக்கும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. ஃபைனலி கோடை வேல் ஃபார்ம்ஸ். மண்டல காப்பி ஆராய்ச்சி நிலையம் இல்லை, ரீஜனல் காஃபி ரிசர்ச் சென்டர். பயங்கரமான காஃபி ஸ்மெல்லுங்க இங்க. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு 200 மீட்டர்ஸ்ல அப்படின்னு போட்டிருக்கு. 100 மீட்டர்ஸ். பில்டிங்கே கண்ணுக்கு தெரியல. ஓ ஓகே, செம. ஓ மை காட், இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. தங்க போகிற ரிசார்ட் இதுதான், கோவை வேல் ஃபார்ம்ஸ். ஆஃபீஸ் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. விதவிதமாக கட்டி வச்சிருக்காங்களே. நம்ம இன்னும் போனோம் போல. எல்லாமே வந்து இந்த கட்டையில் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்கு. கடைசியில் இங்கே வண்டி ஓட்டிட்டு வர்றதே செம்ம த்ரில்ல இருக்கு. ஒர்த்துங்க, இனிமேலே ஒர்த்து. சூப்பராக இருக்கு. நல்ல பெரிய ஃபார்மாக தான் இருக்கு. ஃபைனலி வந்துட்டோம். சூப்பரு, வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ரூமை போய் செக்இன் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஃபைனலி பைக் செமையாக வந்து ரீச் ஆயிடுச்சு. அண்ட் எல்லோரும் பைக்கை நிறுத்திட்டு ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க ரூட்டை பற்றி. ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது இந்த லொக்கேஷன்.